தமிழக வாழ்வுரிமை கட்சி உலகம் முழுக்க பரவி வாழுகிற தாய் தமிழ் சமூகத்திற்கு அரணாகவும் எதிரிகளை வீழ்த்தி சுழலும் வாளாக இருந்து தாய் தமிழ் சமூகத்தின் பெருநம்பிக்கையை பெற்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி நடத்துகிற தமிழீழம் இனப்படுகொலை அதற்கான தீர்வு நிகழ்ச்சிக்கான தலைமையை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து பொறுப்பேற்றிருக்கிற மாநிலத்தினுடைய அமைப்பாளர் ஆருயிர் சகோதரர் அருள் ஒளி அவர்களை, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற என் ஆருயிர் சகோதரர் மாநில இளைஞரணி தலைவர் வீரப்பன் அவர்களை, நோக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற பகுத்தறிவு விஜய் அவர்களை, குமரகுரு அவர்களே, வெற்றிவேல் அவர்களே, முத்து அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கிற அசோக்குமார் அவர்களை, நல்ல கருத்துக்களை நாளெல்லாம் தாய் தமிழ் சமூகத்திற்கு இன உணர்வை ஊட்டி மொழி உணர்வை ஊட்டி மண்ணுக்கான விடுதலையை தொடர்ந்து நாளெல்லாம் பரப்பி வருகிற களத்தில் முதன்மையாக நிற்கின்ற கால்சட்டை பருவம் முதல் களத்தில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒழுங்கு குழு தலைவர் என் ஆருயிர் சகோதரர் திருமால் வளவன் அவர்களே, நல்ல கருத்துக்களை உலக அரசியலோடு ஒப்பிட்டு தாய் தமிழ் சமூகம் குறிப்பாக ஈழ விடுதலை சந்தித்த வேதனையின் சோதனையையும் அது தந்த மகத்தான தியாகத்தையும் எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய டெல்டா மாவட்ட பொறுப்பாளர் என் ஆருயிர் சகோதரர் பெரியார் செல்வம் அவர்களை, ஈழத் தமிழர்களுக்காக உலகம் முழுக்க கொட்டி முழங்கி தமிழ் சமூகத்திற்கு எப்பொழுதும் அந்த இன உணர்வை சூடாகவே வைத்திருக்கிற முதன்மையான அரசியல் கட்சியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றில் ஒரு நட்சத்திர இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய மகத்தான தலைவர் புரட்சி புயல் ஐயா வைகோ அவர்களுடைய போர்வாளாய் தொடர்ந்து பகுத்தறிவு கருத்துக்களிலும் இன உணர்வு கருத்துக்களிலும் வாழ்நாளெல்லாம் இந்த தாய் தமிழ் சமூகத்திற்கு கடமையாற்றி வருகிற என் ஆருயிர் அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை விளக்க அணியினுடைய செயலாளர் வந்தியத்தேவன் அவர்களே, அரங்கம் நிறைந்திருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தை செல்வங்கள், பத்திரிகையாளர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக மானுட சமூகத்தில் ஒரு முதன்மையான நாகரிகத்தை தழுவி நிற்கிற ஒரு தொன்மையான சமூகம் நம்முடைய சமூகம், தமிழ் சமூகம். நம்முடைய இனம் தமிழ் இனம். அப்படி தொன்மை வாய்ந்த சமூகமாக இருக்கிற கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய மொழி, தோன்றிய இனம், நாட்டில் உலகத்தில் தனக்கான ஒரு தாய் நிலத்தை தகவமைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அரசியல் அறியாமையில மூடர்களாய், பேடிகளாய், கோழைகளாய் ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்கிற ஒரு மானுட சமூகவியல் மேலாண்மை இல்லாமல் தொடர்ந்து முனை மழுங்கி கிடக்கிற உலகத்தின் ஒரு அரசியல் அனாதையாக இருக்கிற சமூகமாக இருக்கிற நம்முடைய தமிழர்கள், நம்முடைய தாய்நாடு அல்லது உலகம் முழுக்க பரவி வாழுகிற நம்முடைய தமிழர்கள் இன உணர்வில்லாமல், மொழி உணர்வில்லாமல், தாய் நிலத்தின் மீது பற்றில்லாமல் உலகத்தின் அடிமை சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்தின் அடிமை விளங்க தகர்த்தெறியத்தான் இலங்கை மண்ணில் ஈழம் என்கின்ற தன் தாய் நிலத்தை தகவமைக்க கருத்தரிக்க முயன்றது பல்வேறு போராள இயக்கங்களிலேயே ஒரு மகத்தான இயக்கம், விடுதலை புலிகளின் இயக்கத்தை தோற்றுவித்த மகத்தான தலைவர் நம்முடைய மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய பெரியார் செல்வம் அவர்கள் சுட்டி காட்டியதை போன்று அறவழியிலே பெரியவர்கள் போராடினார்கள். தந்தை செல்வா ஐயா உள்ளிட்டவர்கள் அறவழியிலே அந்த இலக்கை அடைய முடியாது என்பதற்காக ஆயுத வழியில பல நாடுகள் விடுதலை பற்றிய வரலாறை பற்றி நின்று நம்முடைய இந்தியாவிலேயே கூட நேதாஜி ஐஎன்ஏ இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நம்முடைய மண்ணில் நிகழ்த்தி காட்டி தமிழர்களுடைய வரலாற்றிலேயே நம்முடைய சமகாலத்தில் ஒரு நவீன சமூகம் ஒரு ஒழுங்குமுறையோடு அரசியல் உணர்வை தன் மக்களுக்கு, தன் நிலத்தில் வாழுகிற மக்களுக்கு ஊட்டியதோடு மட்டுமல்லாமல் தன் மண்ணின் மக்களின் அரசியல் சுதந்திரத்தை, விடுதலையை
அடைவதற்காக உலகத்தில் ஒரு மன உறுதியுள்ள ஒரு மனிதன் நான் அறிந்த வகையில் தோன்றிய முதல் நம்முடைய தமிழ் சமூகத்தில் உலகத்தில் தோன்றிய ஒரே மகத்தான வீரன், அப்பனுக்கற்ற ஒழுக்கம் செறிந்த மண்ணையும் இனத்தையும் மொழியையும் சுதந்திரத்தையும் உயிருக்கு மேலாக நேசித்த ஒரே மனிதன் நம்முடைய மேதகு பிரபாகரன் ஐயா அவர்கள்தான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவன் எல்லா தியாகத்தையும் யாரொருவரும் செய்வார்கள், தன் குடும்பத்தையே நாட்டின் விடுதலைக்காக ஈகமாக தருகிற ஒரு தலைவனை உலகத்தில் வேறெங்கும் நம்முடைய இனத்தில் நம்முடைய சமகாலத்தில் நம் கண்முன்னே அந்த தியாகத்தையும் மிக இலகுவாக தந்துவிட்டு கடைசி வரை எவன் ஒருவனிடத்திலும் மடியேந்தி உயிர் பிச்சை கேட்காமல் மான தமிழன் ஒருவன் உலகத்தில் அந்த மகத்தான வரலாற்றில் நாம் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனாலும் அந்த மகத்தான தலைவன் செய்த தியாகம் இருக்கிறது அல்லவா, அந்த தியாக தலைவனின் இனத்தில் பிறந்தோம் என்பதே உலகம் முழுக்க பரவி வாழுகிற கோடிக்கணக்கான நம்முடைய மக்களுக்கு தெரியாது. திரைப்பட நடிகர்களை, மிக சாதாரணமாக விளையாட்டு வீரர்களை, மிக சாதாரணமான போலிகளை நம்புகிற இந்த தமிழர் கூட்டம் மிக போலியான ஆன்மீக சாமியார்களை, மடாதிபதிகளை, ஏதாவது ஒரு கற்பனை கதாபாத்திரங்களை கொண்டு வந்து இந்த தமிழ் மூடர்கள் மத்தியிலே நாளெல்லாம் பரப்புகிறவர்களுக்கு கிடைக்கிற வெளிச்சம், கூடுகிற கூட்டம், பின்பற்றுகிற மக்கள், நம்மை போன்ற இந்த நாட்டின் அறிவு, ஒழுக்கம், தியாகம், இந்த மூன்றும் ஒருங்கே இணைந்து ஒருவரை நீங்க அது அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை, அப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்க்கவே முடியாது. ஒரு தத்துவத்தை உருவாக்கிறார் மார்க்ஸ், காரல் மார்க்ஸ். ஏங்கல்ஸ் உதவினார், மார்க்ஸ் கேபிட்டல் மூலதனத்தை எழுதினார். ஐரோப்பிய மண்ணிலே பாட்டாளிகளின் விடுதலைக்காக தத்துவத்தை தந்தார். உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான உழைக்கும் மக்களின் அடிமை விலங்கை தகர்க்க பாட்டாளிகளுக்கு ஒரு விடுதலை ஆவணத்தை தந்த மேதை காரல் மார்க்ஸ் எழுதினார். அவர் செயல்படலை. அவர் எழுதியதை ரஷ்ய நாட்டில் பாட்டாளி வர்க்க புரட்சியை நடத்தி பிரபுக்களையும் மன்னர்களையும் அழித்தொழித்து லெனின் பாட்டாளிகளின் அரசை முதலாக உலகத்திற்கு அடையாளப்படுத்தினார். கோடிக்கணக்கான மக்கள் ரத்தம் சிந்தி ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த பாட்டாளிகளுக்கு விடுதலையை தந்த மகத்தான போராளி லெனின். ஒருவர் தத்துவத்தை தந்தார், ஒருவர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுத்தினார். அவர் அந்த நாட்டிற்கு விடுதலையை தந்தார். அதுதான் ரஷ்யா, சோவியத் யூனியன். ஆனால் தத்துவத்தையும் தானே தகவமைத்துக் கொண்டு களத்திலே மக்களையும் திரட்டி, படையை திரட்டி, திரட்டப்பட்ட படை தன் நிலத்தை தானே ஆளுகிற வாய்ப்பை உருவாக்கி, தன் நாட்டில் தான் ஆளுகிற நிலப்பரப்பிலிருந்து அந்த நாட்டினுடைய ஆக்கிரமிப்பு படையை அகற்றிவிட்டு, சிங்களவர்களை அகற்றிவிட்டு தன் நிலத்தில் தானே ஆண்டு உலகத்தில் ஒரு வரலாற்று பதிவை படைத்த தலைவனும் இயக்கமும் விடுதலை புலிகளும் நம்முடைய மேதகு தலைவர் பிரபாகரன் ஐயா அவர்கள்தான். இவ்வளவு பெருமைக்குரிய ஒரு இயக்கம், இவ்வளவு பெரிய தகுதிக்குள்ள ஒரு இயக்கம் அந்த இலக்கை அடைந்து தன் நிலத்தை பாதுகாக்க முடியாமல் அது 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 மௌனித்திருப்பதை இந்த நவீன அரசியல் சமூகம், நம்முடைய தமிழர் சமூகம், அது எத்தனை நாட்கள் நாம் அதை 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 அனுமதிப்பது? அனுமதிக்க கூடாது. ஒரு நவீன சமூகம், அறிவு சமூகம், அப்படிப்பட்ட போராட்டத்தில் லட்சக்கணக்கான பேரை 2009 மே 17-18 1,50,000 மக்களை கொத்து கொத்தாய் உலகம் நாடுகளெல்லாம் ஒன்று கூடி கொன்று ஒழித்தது. நம் தலைவரை, நம் இயக்கத்தை, நம் நிலத்தை சிதைத்தது. சிதைக்கப்பட்ட அந்த நிலத்தில் முள்வேலி முகாம் அமைத்து எஞ்சி இருக்கிற மக்களை அடைத்து ஆடு மாடுகளைப் போல, மந்தைகளைப் போல அடைத்து வைத்திருந்தான். அப்பொழுதும் இந்த நம்முடைய மக்கள் சமூகம் திரண்டெழுந்து நீதிக்காக போராடவில்லை. காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. நாட்டின் விடுதலைக்கான அந்த தியாகத்தின் தியாகிகளின் கனவுகளை நனவாக்குவதற்கு அங்கு இயக்கமில்லை.
நாம் தலைவர்களுக்கு எல்லாம் தெரியும், 2009 ஆயுத போராட்டம் மௌனித்த பிறகு கிட்டத்தட்ட 16-17 ஆண்டுகள் கடந்த பிறகும் நீதி நமக்கு கிடைக்கவில்லை. அந்த லட்சக்கணக்கான நம்முடைய உயிரை தந்து, சொத்தை தந்து, சுகத்தை தந்து, அந்த தியாகிகளினுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு எஞ்சி இருக்கிற உலகம் முழுக்க பரவி வாழுகிற தமிழர்களாகிய நாம் அணி சேர்ந்து உரிமைக்கும் நீதிக்கும் விடுதலைக்கும் குரல் கொடுப்பதற்காகவாது அணி சேர வேண்டாமா? அணி சேர வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தோமா? இல்லை. அறைகூவல் விடுக்க வேண்டும், அதற்காக அணி படையை கட்ட வேண்டும். அறவழிப்படையை தான் இந்தியாவில் கட்ட முடியும். நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. இங்கே ஆயுதம் ஏந்த முடியாது. சிங்கள பாசிச அரசாங்கத்தை விட இந்தியாவினுடைய அரசு கொடுமையானது. நாம் இங்கே ஆயுதம் ஏந்தி போராட முடியாது. அறவழியில் போராடுவதற்கே இங்கு கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கும். அறவழியில் போராடி ஆண்டு கணக்கில் சிறையில் இருந்த வரலாறு தான் நம்முடைய நாட்டில் உண்டு. அதற்கு நம்முடைய வந்தியத்தேவன் ஐயாவுடைய கட்சி, அதனுடைய தலைவர், பொதுச் செயலாளர் புரட்சி புயல் எத்தனை ஆண்டுகள் தடாவிலும் பொடாவிலும் இருந்தார். நம்முடைய குளத்தூர் மணியண்ணனும் கு ராமகிருஷ்ணனும் எத்தனை ஆண்டுகள். நான் நடத்திய ஒரு கூட்டத்தில் தான் குளத்தூர் மணியண்ணன் அந்த வழக்குக்கு முதன்னு தந்தை நம்ம கு ராமகிருஷ்ணன் ஃபஸ்ட்டு முதல்ல தடாவில் கைதாகிறார். அப்போ பல இங்கே அறவழியில் கருத்து சொன்னாலே இங்கே பயங்கரவாதி, தீவிரவாதி என்று சொல்லி ஆண்டு கணக்கில் சிறையில் வைத்து சொத்தையெல்லாம் பறிமுதல் செய்து குடும்பத்தை சிதைத்து நம்ம எல்லாம் மனநோயாளிகளாக நடமாடும் பிணங்களாக நடக்க வைத்த அழகு பார்க்கிற நாடு இந்தியா, தமிழ்நாடு ஆட்சியாளர். இலங்கையில் இன்னும் பெரும் கொடுமை. இன்னைக்கு வரைக்கும் நீங்க 17 ஆண்டுகள் ஆனால் நம்முடைய நாடு சுதந்திர நாடு, உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு, சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு தான் இந்தியா தான். அகிம்சை நாடு, அரசியல் சாசனம் இருக்கிறது. ஆனாலும் இங்கு நாம் கருத்து பேச முடியாது. இப்போ கூட நம்ம ஒற்றர்கள் இது பற்றி 2 அரசாங்கம் 3 அரசாங்கத்துக்கு கருத்து எழுதணும். உணர்வு, அறிவு, விடுதலை என்று பேசுவதையே பயங்கரவாதம் என்று கருதுகிற நாட்டில் தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு பயங்கரவாதம் கூட செய்யாத உலகத்திலேயே ஒரு மானுட சமூகம் இருக்குன்னா அது இந்தியாவில், தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும்தான். ஆனால் இங்கே தமிழர் மீட்சி படை இருக்கும், தமிழர் விடுதலை படை இருக்கும். எல்லா வகையான படைகளையும் 2 பேர் 3 பேர் நம்ம கருத்து சொல்கிறவங்களையெல்லாம் குற்றவாளியாக காட்டி, ஆயுதத்தை காட்டி, அங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன நெருப்பை வச்சு, மண்ணெண்ணையை, பெட்ரோலை, ஏதாவது ஒரு எரிபொருளை, ஒரு பாட்டிலில், ஒரு குழுவியில் ஒரு எரிபொருளை நிரப்பி எங்கேயாவது ஒரு பக்கம் போட்டால் அதனால எந்த இழப்பு ஏற்படாது. ஆனால் இதோ பயங்கரவாதிகள் தோன்றிவிட்டார்கள், நாட்டுக்கு பேராபத்து, உடனடியாக கைது, மிகப்பெரிய செய்தியாக வரும் தொலைக்காட்சியில், நாளிதழில் தலைப்பு செய்தியாக வரும். யாருக்கு சின்ன முடியளவு காயம் இருக்க அப்படிப்பட்ட நாடு நம்முடைய நாடு. அதை வேடிக்கை பார்த்து அஞ்சுகிற கூட்டம் நம்முடைய கூட்டம். 41 பேர் ஒரு நடிகனை பார்க்க போய் 41 பேர் உயிரை தந்தான். இந்தியாவினுடைய விடுதலைக்காக கூட 41 பேர் ஒரு இடத்திலே தமிழ்நாட்டில் மாண்டு போனதா வரலாறு இல்லாத நாடு. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் இன உணர்வு இல்லாத மூடர்களாக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில், புதுச்சேரியில், உலகம் முழுக்க இருக்கிற நம்முடைய மக்கள் சமூகம், நாங்கள் 6 மணிக்கு 5 மணிக்கு நம்ம துண்டறிக்கையில் இருக்கிறோம். 6 மணிக்கு கூட்டம். நம்ம 100 பேர் 200 பேர் திரண்டிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கின்ற மகத்தான மக்கள் பேர் இயக்கம், தமிழ் இனத்துக்காக, மொழிக்காக, இனத்துக்காக நாளெல்லாம் தொண்டாற்றுகிற ஒரு குடும்பம். வாழ்நாளெல்லாம் கால்சட்டை பருவம் முதல் தியாகத்தையே தழுவி நின்று இந்த மண்ணுக்காகவும், மொழிக்காகவும், இனத்துக்காகவும் பாடுபடுகிற இயக்கத்தின் தலைவர் நடத்துகிற வேல் உண்டு வினை இல்லை, யாம் இருக்க பயமேன்னு நீங்க முருகனை ஒரு சும்மா ஒரு எழுதி வச்சிருப்பாங்க, யார் எழுதுறான்னு தெரியாது, ஒரு படத்தை வரைஞ்சி வச்சிருப்பாங்க, யாருன்னு தெரியாது. ஆனால் வேல் முருகன் ஒரு ஒரு நல்ல பேரை எப்படி எங்க திருமால் வளவன் சகோதரர் வச்சாருன்னு தெரியல. வேல் முருகன், வேல் முருகன், வேல் முருகன் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தைரியமா தமிழ்நாட்டில், உலகத்தில், இன்னைக்கு புதுச்சேரியில் இவ்வளவு இந்த தீர்வு. இப்போ தமிழர்கள் பட்ட துன்பத்துக்கு, துயரத்துக்கு நீதி வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்? தீர்வு, ஒரு கருத்தரம். நம்ம தமிழ மல்லரையா மிகச்சிறந்த ஆசிரியர், இதழிலை ஆசிரியர் கூட இந்த ஒரு அந்த பத்திரிகையில் நம்ம அழகாக ஒரு திருவுருவ படத்தை போட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனை போட்டு இன்னைக்கு சிறப்பு பண்ணியிருக்காங்க. அந்த இதில் பார்த்தேன். தூய தமிழ் இயக்கத்தை அது தோற்று போகாமல், பட்டு போகாமல் செய்கிறதுக்கு இப்போ எல்லாம் நாட்டில் எனக்கு தெரிய தமிழ மல்லையர் தான் இருக்காரு.
எனக்கு தெரியும், உலகத்திலேயே எனக்கு தெரியும், தமிழ் உலகம் முழுக்க இருக்கிறதுலையே ஓரளவு ஆரோக்கியமாக இருந்து ஓரளவு நடமாடுகிற ஆரோக்கியத்தை பெற்று இவ்வளோ அழகா இப்படியோ செழிப்பா மகிழ்ச்சியா குழந்தைய போல இருக்கார். மிகப்பெரிய மகிழ்ச்சி, நன்றி ஐயா. ஏன்னா இப்ப நம்ம தமிழ் பேசுவதே பயங்கரவாதம், தீவிரவாதம் அல்லது தீண்டத்தகாதது என்ற ஒரு பார்வையில் தமிழ்நாட்டு பள்ளியில் தமிழர்கள் தமிழ் பேசக்கூடாது. தமிழர்களுடைய குழந்தைகள் படிக்கிற பாடத்திட்டமே தமிழர்களுக்கான பாடத்திட்டம் அல்ல. சிபிஎஸ்இ யாருடைய பாடத்திட்டம் அது? அல்லது மெட்ரிகுலேஷன் யாருடைய பாடத்திட்டம் அது? ஐசிஎஸ்இ சிலபஸ் யாருடைய பாடத்திட்டம்? நம்முடைய பாடத்திட்டமே இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம ஈன்றெடுத்த குழந்தைகள் இருக்குல்ல, இந்த குழந்தைகளை நீங்கள் ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் கல்லூரியிலே பல்லூரிகளிலே படிக்க வைக்கணும்ல. ஒரு குழந்தையாவது தன்னுடைய பேருந்தில் ஏறி இன்னொரு நிறுத்தத்தில் உறவிக்காரர்களோ நண்பர்களினுடைய நிறுத்தத்திற்கு பேருந்தில் பயணித்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிப்பதற்கே கூகுள் மேப்பை பார்த்து 10 பேரை கேட்டு தான் போகிற அளவுக்கு தான் அறிவு வளர்ந்துருக்கு. அப்படி உடல் உணர்ச்சி இல்லை, அறிவு வளர்ச்சி இல்லாத, ஆனாலும் இந்த கல்வி உயர்ந்த கல்வி என்று லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்து இந்த குழந்தைகளை ஒரு பிராய்லர் கோழிகளை போல நாமே வளர்த்தோம். தமிழ் இருக்காது இனிமேல், தமிழ் நிலை இல்லை. இங்கே நம்ம வணங்குற சாமி கூட தமிழ் சாமி இல்லைனா அந்த தமிழர் சாமி, தமிழர் கடவுள், தமிழர் தெய்வம் என்றால் தெய்வத்தையே தமிழர் தெய்வம் என்று சொன்னால் அது வணங்குவது குற்றம், தாழ்வு என்று கருதுகிற சமூகம். நீங்க வடநாட்டிலிருந்து அழகான மெழுகை போல அழகழகான இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள்களை போய் இப்ப குறிப்பா நீங்க மராட்டியத்திலிருந்து ஒரு மெழுகு பொம்மை மாதிரி எல்லா கடையில வச்சிருப்பாங்க ஒரு சாமி. என்னமோ பாபா யாரு? சாய்பாபா. எப்படி சாய்பாபா அவ்வளவு வேகமா வந்து தமிழ்நாடு முழுக்க கருப்பராயனை தூக்கிட்டான், முனுசாமி தூக்கிட்டான், ஐயனாரை தூக்கிட்டான், மாடசாமி தூக்கிட்டான், கருப்பராய எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இந்த பீத்த கருப்பு தமிழர்கள் அந்த மூட காட்டுவாசி தான் வணங்குகிற இறைவனையே வெளியே கருப்பா இருக்கான்னு தூக்கி வீசிட்டான். இவனே ஒரு கருத்து மூட. இந்த மூட தன்னுடைய மூட சாமி இறைவனை நம்முடைய மூதாதரை தூக்கி வெளியே வீசிட்டு மராட்டியத்தில் இருந்து வர்றவன ஜக்கி வாசுதேவன் பாருங்க. ஒரு வடநாட்டுக்கார வந்து தமிழ்நாட்டை தமிழ் மக்களை மூடர்களாக, எஞ்சி இருக்கிறவர்களையும் மூடர்களாக, அவர்களை ஒரு ஒரு மனநோயாளிகளாக மாற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் மிகப்பெரிய நட்சத்திர விடுதியை போல ஒரு 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 ஆசிரமத்தை நடத்துகிறார் ஜக்கி வாசுதேவ். ஈசா யோகா மையம்னு. அந்த ஈசா யோகா மையத்தில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம், இந்த தமிழர் குழந்தைகளுக்கெல்லாம் மொட்டை அடித்து உத்தராட்சி கொட்டையை போட்டு வச்சுட்டு அவன் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் சுகமாக இருக்கிறான். நேற்று சிவராத்திரி விழாவில் முப்படைகளின் தளபதி வந்து, அமைச்சர் வந்து ஆசீர்வாதம் வாங்குகிற அளவுக்கு ஒரு அவமானம் தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழ் மண்ணிலேயே நடக்குது. இங்கு ஆன்மீகவாதிகள், மடாதிபதிகள், சாமியார்களே தமிழர் கிடையாது. தமிழர்கள்ட்ட யாரும் போறதில்லை. நம்ம வணங்குற சாமி தமிழ் சாமி கிடையாது, தமிழ் சாமி இல்லை, கடவுள் இல்லை. ஒன்று இயேசுவா இருக்கலாம், அல்லது நம்ம அல்லாவா இருக்கலாம், அல்லது வடநாட்டிலிருந்து வந்து ஏதாவது ஒரு சாமியா இருக்கலாம். அப்படி சாமியிலே வடநாட்டு சாமிகளை கொண்டு வந்து பெருமாளோ ஏதோ ஒரு சாமியை கொண்டு வர்றான். சாமியே நம்ம சாமி பூரா முருகனை வரைக்கும் வெளியே விட்டுட்டு இப்படியெல்லாம் நம்மளை மூடர்களாக இறையிலிருந்து நம்மை வெளியேற்றி, கல்வியிலிருந்து நம்மை வெளியேற்றி, பாடத்திட்டத்திலிருந்து நம்மை வெளியேற்றி, உடையிலிருந்து நம்மை வெளியேற்றி, எல்லா நிலைகளிலும் நம்மை ஒரு அடிமைகளாக, ஒரு வாழுகிற உயிர் வாழுகிற மந்தையை போல, கால்நடைகளைப் போல நம்மை யார் மேய்க்கிறான்? ஆயிரம் ஆண்டுகளாக நம்மை யார் அடிமைப்படுத்தி நம்மை வைத்திருக்கிறானோ அவனே இப்பொழுதும் ஆண்டு கொண்டு நாம் அடிமையாக இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்டுக்கு ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு, விடுதலை பெற்ற நாடு என்று பெயர் இருக்கிறது. நம்முடைய நாடு, நம்முடைய நாட்டில் நமக்கான விடுதலை இன்னும் நமக்கு விடுதலை வரவில்லை. ஏன் விடுதலை வரலைன்னா, தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் நாடாள முடியாது. தமிழ்நாட்டிலேயே சட்டமன்ற உறுப்பினராய், நாடாளுமன்ற உறுப்பினராய், முதலமைச்சராய் பெருமளவு ஆட்சி காலத்தில் தமிழர்கள் இருக்க முடியாது. தமிழர்களை தலைவனாகவே ஏற்க மாட்டான். திரைப்படங்களிலே நடிகர்களை, நடிகைகளை, தமிழர்களை நடிகராக ஏற்காத கூட்டம், தமிழச்சியை நடிகையாக ஏற்காத இந்த கூட்டம், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி அதிபர்கள், பத்திரிகை நடத்துகிறவர்கள் எல்லாம் 99 விழுக்காடு பேர் தமிழர்கள் அல்லாதவர்கள். இவங்கிட்ட எப்படி நீங்க என்ன, இது தாயினுடைய பாலை அருந்தாத அந்த குழந்தைக்கு தாய் பாசம் எப்படி வரும்? அப்ப என்ன இங்க எதுல நம்முடைய திரைப்படம் இல்லை, நாளிதழ் இல்லை, தொலைக்காட்சி இல்லை, சட்டமன்ற நம்மகிட்ட இல்லை, அதிகாரம் நம்ம இடத்துல இல்லை. ஆனாலும் இந்த நாட்டுக்கு பெயர் தமிழ்நாடு, இங்கு வாழுகிற மக்களுக்கு பேர் தமிழர்கள், இவன் பேசுகிற மொழி தமிழ். எப்படி நம்ம முன்னேற முடியும்? எப்படி இங்க தமிழ் இருக்கும்?
ஆனால் பக்கத்தில் இருக்கிற மலையாள நாட்டில் அந்த அந்த மக்கள் எவ்வளவு உணர்வு பூர்வமாக இருக்கான். கர்நாடகாவில் இப்படிப்பட்ட இத்தனை இயக்கங்களே கிடையாது. ஆனால் கன்னடத்தில் ஒரு சின்ன முடியளவு கன்னடர்களை எதிர்த்து ஒருவர் கூட வாய் திறக்க முடியவில்லை. ஒரு போராட்டம் இல்லை, ஒருத்தர் ஜெயிலுக்கு போகல, அங்கே தடா கிடையாது, பொடா கிடையாது, குண்டாஸ் கிடையாது. அங்கே எப்படி சாத்தியமாகுது? அவனுக்கு ஒரு தடி கொடி இருக்கு. மராட்டியத்துக்குள்ள மராட்டியை தவிர யார் போக முடியுது? அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னா மராட்டியத்துக்குள்ள வந்து பாருங்க கேட்கிறான். அண்ணாமலை இன்னைக்கு வரைக்கும் போகலையே. பாஜக தேசிய கட்சியா இருக்கலாம், ஆனால் அப்படியெல்லாம் குஜராத்தியோ அல்லது பிகாரிகளோ எல்லா மேற்கு வங்காளத்தில் இருக்கிற தேசிய இனங்கள் எல்லாம் அப்படி உணர்வோடு ஒற்றுமை பெற்றிருக்கிற பொழுது தமிழர்களாகி நாம் மட்டும் இப்படி பிரிந்து தத்துவ ரீதியாக எல்லா நிலைகளிலும் அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த நிலையை மாற்றுவதற்கு தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்முடைய தலைவர் வேல்முருகன் ஆணைக்கிணங்க புதுச்சேரியில் நம்முடைய ஆரோக்கிய உறவுகள் நூற்றுக்கணக்கில் திரண்டு இந்த ஈழம் விடுதலைக்கான அது ஏற்பட்ட தியாகத்திற்கு அல்லது அந்த அந்த அநீதிக்கு நீதி வேண்டி தீர்வு விடுதலைக்கான தியாகிகளின் கனவுகளை நனவாக்க நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் முன்முயற்சி என்ன, அதுதான் இந்த நம்ம கருத்தரங்கத்தினுடைய நோக்கம். சரி, இவ்வளவு காலம் நம்ம அப்படி இருந்தோம், மூடர்களாக இருந்தோம், பேடிகளாக இருந்தோம், அமைப்பாக திரளலை. ஆட்சியாளர்கள் பிரதம அமைச்சரோ மோடியோ பாஜக அமித்ஷாவோ நமக்கு இந்த விடுதலையை ஏற்பார்களா? ஏற்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இங்க இருக்கிற தேசிய கட்சிகளோ பெருமளவு இதுல பெரிய அக்கறை செலுத்துவார்களா? வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கிறது. ஏற்கனவே பல சிறு சிரமங்களை அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள். ஆகவே நம்மை நாமே ஆண்டு கொண்டு உலகத்தில் இருக்கிற மானுடைய தேசிய இனங்களின் விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஆற்றலை அறிவை பெற்றிருக்கிற நாம் தமிழர்களாகிய நாம் அப்படி நாம் அமைப்பாக அணி சேராமல், இன உணர்வு இல்லாமல், மொழி உணர்வு இல்லாமல், நில தாய் மண் வேட்கை இல்லாமல் கொத்து கொத்தாய் நம்ம செத்து போனோம். செங்கொடி ஒரு நிமிடத்தில் எங்க பொதுச் செயலாளர் இரவு பேசுறார், வைகோ ஐயா பேசுறார். செங்கொடி செத்து போய் 7 தமிழர்களை விடுவிப்பதற்கு தன்னை உயிரை தந்த மகத்தான பச்சை தமிழச்சி செங்கொடி. முத்துக்குமார் மாதிரி நீங்க ஒரு தலைவனை ஒரு ஒரு தியாகியை பார்க்க முடியாது தமிழ்நாட்டில். அந்த 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 அறிக்கையை தலைநகர் சென்னையில் அறிக்கையை அறிவுபூர்வமா தானே எழுதி உலகம் முழுக்க பரவாளுகிற தமிழர்களே நீதிக்காக அணி சேருங்கன்னு தெருவில் தலைநகர் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் அப்படியே அறிக்கையை செதற விட்டுட்டு உடலுக்கு தீய வச்சு செத்து போன முத்துக்குமார் பச்சை தமிழர் 2 பேரும் என்ன செய்ய? நம்ம நோய்வாய்ப்பட்டு சாவோம். நம்ம அதாவது விபத்தில் சாவோம். போராடி நம்ம களத்தில் செத்துருக்கிறோமா? உலகத்திலேயே போராடி இனத்திற்காக, மொழிக்காக, தாய் நிலத்திற்காக போராடி சாகாத ஒரே இனம் உலகத்திலேயே இது ஒண்ணுதான். ஒரே இனம், ஒரே ஒரு தமிழனை போராடி செத்தான், எதிரியை வீழ்த்தினான், தலையை கொய்தான், உடலை சிதறடித்தான், எதிரிகளின் கூட்டத்தை ஓட ஓட விரட்டினான். ஒரு வரலாறு எல்லாம் 300 ஆண்டுகள் டச்சுக்காரர்கள் ஆண்டாங்க. செல்வம் சொன்னார்ல, போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் 3 பேர் ஐரோப்பாவிலிருந்து கடல்களிலிருந்து 6000 7000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து இந்த அடிமைகளை, மூடர்களை, இந்த காட்டு கூட்டத்தை, இந்த மந்தைகளை 350 ஆண்டு காலம் அவன் மேய்த்தான். 350 ஆண்டு காலம், 350 காலம் அவன் மேய்த்தான். இந்தியாவில் இருக்கிற மராட்டியர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் யார் வேண்டுமானாலும் சரபோஜினி வரைக்கும் இந்த காட்டு கூட்டத்தை, இந்த மூடர்களை, இந்த மந்தைகளை அவர்கள் மேய்த்தார்கள். இவன் அடிமையாகவே வாழ்ந்தான். அடிமை விலங்கை தகர்த்து எதிரியை சிரம் கொய்து தன் நிலத்தை தானே ஆண்டான். வரலாறே இல்லாத ஒரு அடிமை கூட்டம், உடம்பெல்லாம் சாக்கடையாக ஓடுகிற ஈனப்பிறவியாக இருக்கிற இந்த தமிழர்களுக்கு எப்பொழுது யார் உணர்வை ஊட்டுவது? எப்பொழுது நாம் யார் உணர்வை ஊட்டுவது? உணர்வற்று முனைமெழுகி கிடக்கிற ரத்தத்தை தர வேண்டாம், கிட்னி தர வேண்டாம், அங்கங்களை தர வேண்டாம், உயிரை தர வேண்டாம். ஓர் இடத்தில் அனுமதி வாங்கி நடத்துகிற ஒரு கூட்டத்தில் தன் உடலை கொண்டு வந்து 1 மணி நேரம் அமர்ந்து இனம் வாழ்க, மொழி வாழ்க, நிலம் வாழ்க என்று சொல்லுகிற அந்த இடத்தில் நிற்பதற்கே மனம் ஒவ்வாத இப்படி ஒரு அறிவீனமான மூட கூட்டத்தை உலகத்தில் வேறு எங்கும் பார்க்க முடியாது. கொத்து கொத்தாய் 60,000 பேர் காசாவில் சாகிறாங்க. காசாவில், பாலஸ்தீனத்தில்
60,000 பேர் லைவ்ல. இப்போ நம்ம நீதி கேட்டு நம்ம எல்லாரும் இங்கே கேட்குறோம்ல, நீதி வேணும், காணாமல் போனவர்களுக்கு நீதி, இறந்து போனவர்களுக்கு நீதி கிடைக்காது. யார் கொடுக்கணும்? அமெரிக்காவிட்ட கேட்குறோம். வெனிசுலாங்கிற ஒரு நாட்டில் ஒரு நாட்டினுடைய அதிபரை, கணவன் மனைவி இருவரையும் அந்த நாட்டின் இராணுவத்திற்கே தெரியாமல் 15 நிமிஷத்துல இன்னொரு நாட்டில் இருந்து போய் ஒரு நாட்டின் அதிபரை, கணவன் மனைவியை 2 பேரையும் கைது செய்து கைவிலங்கிட்டு அழைத்து போய் அமெரிக்காவில் இன்னைக்கு சிறையில் வச்சிருக்கிறான். அந்த நாட்டிலையும் போராட்டம் இல்லை. உலகத்தின் எந்த நாட்டு தலைவனும் இதுவரைக்கும் கண்டனம் கூட தெரிவிக்கல. உலக நாடுகளே அடிமையாக கிடக்கிற பொழுது ஒரு நாட்டுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம எப்படி அடிமை விலங்கை தகர்க்க முடியும்? சரி, ஈரான் இன்னைக்கு சுற்றி வளைச்சிருக்கு. 5000 பேர் விடுதலைக்காக அங்கே அந்த நாட்டு மக்கள் போராடுறான், அமெரிக்காவுக்கு ஆதரவாக. அதை அடக்குவதற்கு அந்த நாட்டு ராணுவம் போராடுகிறது, மக்கள் போராடுறான். சுற்றி நீ நிற்குது, ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துது. சரணடைய என்ன வழி இருக்கு? எந்த நாட்டின் நாடுகளின் அதிபர்களையே கைது செய்து நாட்டையே அடிமைப்படுத்துகிற பொழுது ஒரு நாட்டுக்குள் போராடுகிற நம்முடைய இயக்கத்தின் விடுதலை இயக்கத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்து கொத்து கொத்தா ஈவு இறக்கமில்லாம கொள்வதற்கு அவருக்கு எங்க தைரியம் வந்துச்சுன்னா, நம்முடைய சமூகம், நம்முடைய இனம் ஒரு அனாதை சமூகம். பாகிஸ்தானுக்கு இலங்கை, இந்தியாவுக்கு சண்டை, பாகிஸ்தானுக்கு சீனாவுக்கு சண்டை, பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கு உறவில்லை, பாகிஸ்தானுக்கு மாலத்தீவுக்கு உறவில்லை. ஏன்னா எல்லா பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ், எல்லா ஆப்கானிஸ்தான், மாலத்தீவு எல்லாரும் சேர்ந்து, உலகமே சேர்ந்து காலில் செருப்பு கிடையாது. கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம காலில் செருப்பு கிடையாது, உடுத்துறதுக்கு உடை இல்லை, நல்ல சத்தான உணவு இல்லை, ஒரு நவீன ஆயுதங்கள் கையில் இல்லை, குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை, காடுகளில் மலைகளில் கொளுத்துகிற வெயில்ல, சுட்டரிக்கும் வெயில்ல, நடுங்கிற குளிரில், கொட்டுகிற மழையில் நம்முடைய நம்முடைய இயக்கத்தினுடைய தம்பிகள் தங்கைகள் போராடின மாதிரி உலகத்தில் நீங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். தன்னுடைய நிலத்தை எப்படியாவது மீட்பதற்கு எத்தனை பேர் எத்தனை தியாகத்தை செய்திருக்கும். அந்த அத்தனை தியாகத்தின் மீது ஒரு விழுக்காடு அக்கறை இல்லாத ஒரு முனை மழுங்கிய ஒரு சமூகமா, மானுட கூட்டமா, மந்தையில கூட நீங்க ஒரு மந்தையில் ஊடுருவி ஒரு ஆட்டை, ஒரு ஓனாய் கவுகிற பொழுது கூட மற்ற ஆடுகள் விழித்தெழுந்து எழுச்சி பெற்று ஓரிடத்திலேயாவது தரும். மந்தையில் இருக்கிற மான உணர்ச்சி கூட இல்லாத, என்ன எவ்வளவு எத்தனை திட்டினாலும், எவ்வளவு கடுமையான தாக்குதலை நடத்தினாலும் அத்தனைக்கும் பாத்திரமாக இருக்கிற இந்த சமூகம் இப்போவாவது நம்ம விழித்து கொண்டு பண்ணணும். அப்போ நம்மளுக்கு நீதி உலக நாட்டில் கிடைக்கல. இப்போல்லாம் சுத்தமாக கிடையாது. ரஷ்யா உக்ரைன் மேலே குண்டா போடலாம், காசாவு மேலே லைவ்லேயே நீங்கள் அதை சுற்றி உலகத்தை, அதாவது நீங்கள் காசா பாலஸ்தீனை சுற்றி 15 நாடு இருக்குது, இஸ்லாமிய நாடு. எல்லாரும் 5 பேரை தொழுகிறாங்க, எல்லாரும் இறைவன் காப்பாற்றுவாங்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் 60,000 பேர் பெண்களையும் குழந்தைகளையும் மட்டும் கொத்த சாகும்போது கூட அல்லாவும் காப்பாற்றலை, இயேசும் காப்பாற்றலை, சிவனும் காப்பாற்றலை, எந்த சாமியும் காப்பாற்ற மாட்டான். அங்கே இருக்கிற எந்த அமைப்புகள், நாடுகள் கூட வாய் திறந்து ஏண்டா கொள்றேன்னு கூட கேட்கல. கொடுமை உலகத்தில் கண்ணு முன்னாடி லைவ்ல. இப்போ நம்ம ஈழத்தில் அன்னைக்கு நள்ளிரவில் நம்மளை எல்லாம் கொண்டது கூட அது என்னதோ நமக்கு சாட்சி இல்லை. இப்பெல்லாம் நீங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலெல்லாம் என்ன பண்ணுறான், படத்தில் ஷூட்டிங், சினிமா படம் ஷூட்டிங் எடுக்கிறோம்ல, அது மாதிரி லைவ்ல இதோ இஸ்ரேலிலிருந்து எரிகணை புறப்பட்டு விட்டது, எல்லா உலகம் முழுக்க இருக்கிற சேனல்ல. எதை நோக்கி? காசாவில் அப்பாவி பெண்கள் மீது, குழந்தைகள் மீது, அந்த மண்ணின் மக்களின் மீது அவ்வளவு நவீன கருவிகளை கொண்டு போய் அப்படியே போட்டு பளிச்சு மின்னுது, கட்டடமெல்லாம் தரமட்டமாகுது, மசூதி உட்பட. ஒரே ஒரு இஸ்லாமிய நாட்டில் ஒருத்த கண்டிக்கிறானா? முதல்ல அவனுக்கு மார்க்க உணர்வும் இல்லை, மனிதாபிமான உணர்வும் இல்லை, எந்த நீதி இல்லை, எந்த ஐநா கேட்டான். இப்போ ஐநாவிடமே நீதிகள் நம்ம போய் ஜெனீவாவில் பேசுகிறோம், அங்கெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் கசாப்பு கடை மாதிரி. எதுக்கு ஐநாவுக்கு போய் நம்ம போய் எங்கள் வாயை திறந்து 3 மணி நேரம் கத்தி? எவனுக்கு அதிகாரம் இருக்கு? ஐநா சபைக்கு பணம் கொடுக்கறதே அமெரிக்காக்காரன். அந்த அமெரிக்காக்காரன் தான் குண்டையே போடுறான், அவன் தான் நம்மளை எல்லாம் கொள்றான். அவன்கிட்ட போய் நீதி கேட்டா
இங்கே நம்ம பாராளுமன்றத்தில் இந்தியாவில் நீதி கேட்டா, நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் நீதி கேட்டா, 27 வருஷம் பேட்டரி வாங்கி கொடுத்ததுக்கு பேரறிவாளர் ஜெயிலில் இருந்த மாதிரி உலகத்தில் இருக்கா, வரலாறு இருக்கா? சர்வாதிகார நாட்டில் கூட கிடையாது. நளினியும் நம்முடைய பேரறிவாளர்கள்லாம் 28 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் சிறையில், அந்த 30 ஆண்டுகள் இவங்களா நேராக போய் கொண்டு வச்சாங்க. எல்லாத்துக்கும் எங்க நான் சட்டமன்றத்தில் நான் பேசுகிற பொழுது, அமைச்சர்களோடு அதிகாரிகளோடு பேசுகிற பொழுதுதான் வியந்து அமைச்சர்கள் கேட்டார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள், வியந்து உலகம் பார்த்தது. ஏய், பேரறிவாளர்களுக்கும் அவங்களுக்கு என்னையா தொடர்பு? அவரா போய் கொண்டு வச்சாரு, அவரா சுட்டாரு, அவர் என்னையா பங்கு ரோல்? யாருக்குமே தெரியல. தனு அந்த அந்த குழந்தை இறந்து போச்சு. அதை அவர்கள் மீது சந்தேகப்படுகிற சிவராசனும் சுபாவும் இறந்து போயிட்டாங்க. பேரறிவாளனுக்கு நளினிக்கு அங்கே என்னையா வேலை? இல்லை, டீ வாங்கி கொடுத்தாங்க, வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. வீட்டில் தங்க வச்சிருந்தா உலக நாட்டில் எங்கடா அவங்க என்ன போய் இவங்களை தான் இந்த சம்பவத்தை நடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு தங்க வச்சாங்களா? தெரியாது. சட்டம் பாருங்க, 30 ஆண்டு. அவங்கள விடுவிக்கிறதுக்கு நாம் 2 பேர் செத்து செங்கொடி வரைக்கும் எத்தனை போராட்டம், எத்தனை ஊர்வலம், எத்தனை நம்ம இங்கே தடாவை வாங்கி பொடாவை வாங்கி எத்தனை இப்போ நம்மெல்லாம் வாழ்க்கை இழந்து 7 பேரை 30 ஆண்டுகளுக்கு பிறகு பக்கத்து காம்பவுண்டு ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாட்டிலேயே இந்த நிலைமையில ஈழத்தில் என்ன நமக்கு நீதி? இங்கே என்ன நம்மளுக்கு என்ன இங்கே உரிமை இருக்கு? நம்முடைய நாட்டில், சொந்த நாட்டில் இவ்வளவு கொடுமைகளையும் நம்ம இனிமேல் சகிக்க கூடாது என்பதுக்கு தான் நம்ம இயக்கம் இந்த கருத்தரங்கம். ஆகவே என் ஆர்வீர் உறவுகள், புதுச்சேரியில் இவ்வளோ அழகா இளைஞர்கள், நான் அறிந்த வகையில் தமிழ்நாட்டிலேயே மது அருந்தாம புகைப்பிடிக்காம இவ்வளோ அழகான மேடை, இவ்வளோ அழகான நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் ஒரு மாலை நேரத்தில் அணி சேர்ந்து, உலகத்திலேயே பிரெஞ்சு நாட்டில் தான் ரூசோ மனித உரிமைகளுக்கான பிரகடனத்தை 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 1775-76 காடுகளில் இருந்த அவன் எழுதியதுதான் உலகத்தில் மனித உரிமை பிரகடனம் இருக்குல்ல. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 300 ஆண்டுகள் கூட என்ன ஆகல. 775, 875, 975, 200 ஆண்டுகள், 250 ஆண்டுகள் தான் ஆகுது மனித உரிமை பிரகடனத்தை தந்த பிரெஞ்சு நம்மை ஆண்ட இந்த மண்ணில் அந்த விடுதலைக்கான மீண்டும் தீர்வுக்கான குரலை என் ஆர்வீர் உறவுகள் களமமைக்க வந்து குழுமி இருப்பது, அறிவுசார் என் உறவுகள் வந்து குழுமி இருப்பது, கோடிக்கணக்கான மக்கள் உணர்வில்லாமல் முனைமழுங்கி மூடர்களாக நடிகர்களின் பின்னால் உயிரையும் சொத்தையும் தருவதற்கு, அவனே நாடாள வேண்டும் என்று மதிப்புமிக்க தன் வாக்கையும் தருவதற்கு காட்டு கூட்டம் அலையலையாய் போகிற இந்த காட்டாற்று வெள்ளத்திலிருந்து நம்முடைய தமிழர்களை மீட்டு அறிவை ஊட்டி, இன உணர்வை ஊட்டி, மொழி உணர்வை ஊட்டி, மண்ணுணர்வை ஊட்டி நம்மை நாமே ஆள வேண்டும் என்ற கருத்தை கருத்தியல் கருத்தரங்கமாக என் தாய் தமிழ் நிலத்தில் பிரெஞ்சு மண்ணில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிற இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உறவுகள், நீங்களாவது ஒருத்தர், 2, 3 வந்திருக்கிற அனைவரும் இது போன்ற தீர்வுக்கான இன உணர்வு விடுதலைக்கான களத்தில் என் தாய் தமிழ் உறவுகளே கிடைக்கிற எல்லா நேரத்தையும் பயன்படுத்தும். குஜராத்திலிருந்து, பீகாரிலிருந்து வடநாட்டுக்காரர்கள் வந்து இங்கு RSS பயிற்சி கொடுக்க முடிகிறது, பாஜக என்கின்ற அமைப்பை கட்ட முடிகிறது, காங்கிரஸ் அமைப்பை கட்ட முடிகிறது, இறக்குமதி செய்யப்பட்ட இயக்கங்கள் இங்கு வந்து அமைப்பை கட்ட முடிகிறது. இந்த காட்டு மூடர்களை அவன் வரிசைப்படுத்தி அந்த மூட கருத்துக்களின் மூலமாக மீண்டும் மீண்டும் இவன் பெய்து அந்த அந்த அடக்குமுறை அல்லது ஒரு மூட சாக்கு மூட்டைகளை இவன் கழுத்திலே தொங்க விடுகிறான். அது காவடிகளாக, இளநீ காவடிகளாக, இருமுடியாக, கற்பனை செய்து பார்க்க முடியாத பொருள் செலவை செய்து கொண்டு இந்த கருத்த கூட்டம் குடும்பமா போற அவமானம் உலகத்தில் வேற எங்க இருக்கு? இந்த அவமான, இந்த மூட அறிவு பெற்று வருகிற குறைந்தபட்ச இந்த சமூகத்தை மீண்டும் மூட சமூகமாக மாற்றுவதற்கு அங்கிருந்து வந்து இங்கு வகுப்பெடுத்து இந்த காட்டு நம்முடைய மூடர்களை முனைமழுங்க செய்து மடைமாற்றம் செய்ய முடிகிறது. நம்முடைய குடும்பத்திலேயே நம்மால இந்த கருத்தை பரப்பி அவனை தயார்படுத்த முடியாத பெரு நெருக்கடி இருக்கிறது. இது இவன் 1000 ஆண்டுகளாக இவன் உடம்பை ஓடுகிற அடிமை ரத்தம் ஆளுகிற அறிவை பெறாமல் அடிமைகளாக, மந்தைகளாக ஒரு உழைக்கின்ற ஒரு பிழைப்பான சமூகமாக இந்த சமூகம் தாழ்வுற்றிருப்பதை இனியும் நாம் அனுமதிக்க கூடாது. ஆகவே என் ஆர்வீர் உறவுகளே, எண்ணிக்கையில் நாம் வெறும் 100 பேர் 200 பேர் அல்ல, இதை 1000, 2000, 10,000, 20,000, 50,000, 1 லட்சம்,
கோடிக்கணக்கான தமிழர்கள் நாம் அணி சேர்ந்து அறிவு சார்ந்து களத்திலே நின்று உலக மானுட சமூகத்திற்கே விடுதலையை பெற்றுத் தருவதற்கு நாம் முதலில் விடுதலையை உறுதி செய்வதற்கு என் உறவுகளே தலைதாழ்ந்து மிகுந்த பணிவன்போடு இனியாவது எஞ்சியிருக்கிற நாளையாவது நாம் இனத்திற்காக, மொழிக்காக, விடுதலைக்காக என் உறவுகளை நாம் அமைப்பாக அணி சேர்வோம். வாரீர் வாரீர் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த கருத்தரங்கத்தின் நோக்கம் நிறைவேற ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் வாழ்நாளெல்லாம் குடும்பமாய் அணி சேர்வோம். வாரீர் வாரீர் உறவுகளே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.